ஹை கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எஃப்ஜெட் இந்த வண்டி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் இந்த வண்டி வந்து ஏன்டா எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட் தான். இந்த கம்ப்ளைண்ட் வந்து நீங்க நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த சாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வீக் ஆகி இந்த மாதிரி அதுல வர ஸ்டெப்பே இல்லாம பிளேன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நம்ம கியர் போட்டு மூவ் பண்ணும்போது வண்டி மூவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஆல்ரெடி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபேஸ் பண்ணாதவங்க வந்து இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு வந்து ஒரு சில டிப்ஸ் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜெட்ல வந்து பின்னாடி வீல் ரப்பர், அது போக பாத்தீங்கன்னா 2 சர்வீஸ் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஸ்ப்ராக்கெட் இதெல்லாம் வந்து மாத்துனீங்க அப்படின்னா, அது போக செயின் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து வராது. இந்த இந்த சாஃப்டோட ரேட்டு பாத்தீங்கன்னா 7 to 800 உள்ளதான் வரும். அதாவது 700 to 800 உள்ளதான் வரும். ஆனா நம்ம இன்ஜினை பிரிச்சு தான் மாட்டி ஆகணும். அப்படியே வந்து மாட்ட முடியாது. இன்ஜினை பிரிச்சு மாட்டும் போது கிட்டத்தட்ட 5000 ரூபாயில இருந்து 6000 ரூபாய் பக்கம் நமக்கு செலவாகும். ஸோ அதனால இதை வந்து நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வண்டிக்கு மட்டும் தான் இந்த கம்ப்ளைண்ட் வருமானு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. அப்பாச்சி 200, அப்பாச்சி 160 இந்த